ஓம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு 3ஆம் தந்திரத்துல அஷ்டாங்க யோகத்துல போன வகுப்புல இயமம் பார்த்தோம். இந்த வகுப்புல நியமம் பார்க்க போறோம். இயமம்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? இயமம கடைபிடிக்கலைன்னா இந்த உடலாகிய இந்த உலகம் அழிந்து விடும் அப்படின்னு பார்த்தோம். இயமத்துல 10 விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதை என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு? விலக்கி விட வேண்டும். அது எல்லா குணங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அதை விலக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல் சொன்ன விஷயம் கொல்லான், அஹிம்சை சொல்லியிருந்தாரு. பொய் கூறான், சத்தியம் சொல்லியிருந்தாரு. களவு இல்லான், திருடாமை, அஸ்தேயம் சொல்லியிருந்தாரு. எண்குணன், மற்றவர்களால் மதிக்கப்படும் குணம் சொல்லியிருந்தாரு. நல்லான், அபரிகிரகா, பற்று அற்று இருத்தல். அடுத்து நடு செய்ய வல்லான், நீதி தவறாதவன். பகுத்து உண்பான், பகிர்ந்து கொடுப்பது. மாசு இல்லான், குற்றமற்றவனாக இருப்பது. அதுதான் பிரம்மச்சரியம்னு பார்த்தோம். கல் காமம் இல்லான், மது பழக்கத்துக்கு அடிமையாகாம இருத்தல். இந்த 10 விஷயங்களையும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதை விட்டு விட வேண்டும் அப்படிங்கிறத இயமத்துல சொல்லியிருந்தாரு. இப்ப அடுத்த தலைப்பு நியமம். இப்ப நியமத்துல என்ன சொல்ல போறான்னா, நியமத்துல எது எல்லாம் விடணும்னு சொன்னாரு. நியமத்துல எதையெல்லாம் நாம கடைபிடிக்கணும், எதெல்லாம் நம்ம கிட்ட இல்லாத குணங்களோ அது எல்லாத்தையும் நாம பழகிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் நியமம். இதுல 3 பாடல்கள் சொல்லியிருக்காரு. இயமத்துல முதல் பாடல் எப்படி இந்த உடல் அழிந்து விடும், இயமத்தை நாம விடலைன்னா எப்படி இந்த உடல் அழியும்னு சொன்னாரு. இதுல நம்ம நியமத்தை கடைபிடித்தா எப்படி இறைவனை போய் அடையலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப முதல் பாடல் இறைவனை நாம அடையிற நிலைய பத்தி சொல்லியிருக்காரு. 555வது பாடல். ஆதியை வேதத்தின் அப்பொருளானை, சோதியை அங்கே சுடுகின்ற அங்கியை, பாதியுள் மன்னும் பராசக்தியோடு உடன் நீதியுணர்ந்து நியமத்த நாமே. ஆதியை, ஆதிங்கிறது சிவபெருமான குறிக்குது. ஆதினா அவன்தான் இருக்கிறதுலே மிக பழமையானவன், அவனைதான் ஆதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேதம் அப்படிங்கிறது சத்தம், நாதத்தை சொல்லியிருக்காரு. ஆதியை வேதத்தின் அந்த பழமையான சிவபெருமானுடைய நாதமான ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை தான் சொல்லியிருக்காரு. அப்பொருளாளனை, அந்த நாதத்தின் பொருளாகவும் பழமையானவனாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமானை. சோதியை, சோதி அப்படிங்கிறது அருள், இறைவனுடைய அந்த ஒளியதான் சோதி வடிவானவனா சொல்றோம். அந்த அருள். அங்கே சுடுகின்ற அங்கியை, அந்த சுடரொளியா இருக்கக்கூடிய இறைவன் நம்ம உடல்ல எங்க இருக்காருன்னா மூலாதாரத்துல அந்த குண்டலினி அக்னியா கீழே இருக்கிறார். பாதியுள் மண்ணும் பராசக்தியோடு உடன், சிவனும் சக்தியும் சரி பாதியா நம்ம உடல்ல எங்க இருக்காங்கன்னா நம்மளுடைய ஆஜ்னா சக்கரத்துலதான் இருவரும் சரி பாதியா இருக்காங்க. அங்க போய் நம்ம சேரணும். கீழே இருக்கிற அந்த குண்டலினி சக்தியான அந்த தீய பரம்பொருளான அந்த நாதத்தினுடைய வடிவமா ஓம்ங்கிற பிரணவமா இருக்கக்கூடிய இறைவனை நாம போய் அடையணும்னா சிவனும் சக்தியும் சரிபாதியா இருக்கிற அந்த நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நிலையில போய் நாம பொருத்தப்படுவதற்கு நீதி உணர்ந்து நியமத்தனமே. அந்த நிலைய நாம அடையணும்னா இந்த நியமங்களை நாம உணர்ந்து பயிற்சி செய்ய வேணும். அததான் சொல்லியிருக்கோம். அப்ப நியமம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த நியமத்தை கடைபிடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாரு. நம்ம உடல்ல கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி ஆற்றல் நாதமும் பிந்துமா இருக்கக்கூடிய அந்த இறைவன் இடத்துல போய் சேர்க்கக்கூடிய அந்த கலை நமக்குள்ள நடைபெறும் இந்த நியமங்களை கடைபிடித்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்த 2 பாடல்கள்லையுமே
என்னென்ன நியமம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. முதல் பாடல்ல ஒரு 10 நியமம் சொல்லியிருக்காரு. 10 விஷயங்கள் நாம அதெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்லையும் இன்னும் சில 10 பாட விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். 556வது பாடல். தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றிவை காமம் களவு கொலை என காண்பவை நேமி ஈரைந்து நியமத்தனாமே. இந்த 4 வரிக்குள்ள 10 விஷயங்களை சொல்லி இது எல்லாத்தையுமே நாம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது வந்து தூய்மை. தூய்மை அப்படிங்கிறது நம்ம உடலை வந்து தூய்மையாக நாம வச்சுக்கணும், அதத்தான் சொல்லியிருக்காரு. உடல் தூய்மை அப்படிங்கிறது அடுத்து நம்ம திரும்ப ஒருக்க பார்க்கலாம். உடல் தூய்மை மட்டும் கிடையாது, உள்ள தூய்மையும் சேர்ந்ததுதான் தூய்மை. நம்ம வெளியில மட்டும் நல்லா குளிச்சு ட்ரெஸ் பண்ணா பத்தாது, நம்மளுடைய உள்ளம் வந்து தூய்மையா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப தூய்மைன்னு சொல்லும் போது அதுல புற தூய்மையோட சேர்ந்து அகத்தூய்மையும் இருக்கு. அடுத்து அருள். அருள் அப்படிங்கிறது நம்ம கிட்ட எப்பயுமே வந்து ஒரு கருணை உள்ளம் இருக்கணும், எப்பயுமே அருளோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அருள் அப்படின்னு சொல்றாரு. எப்பயுமே அந்த குணத்தை நாம வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். அடுத்து ஊன் சுருக்கம். அருளூன் சுருக்கம். ஊன் சுருக்கம்னா நம்ம சாப்பிடக்கூடிய அளவு வந்து ரொம்ப கட்டாயம் நாம பார்க்கணும். நம்ம உடல்ல வயிறு முட்டை சாப்பிடுறது வந்து கெட்ட பழக்கம். அரை வயிறுக்கு சாப்பிடுறது தான் சிறந்த முறை. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அரை வயிற்றுக்கு தான் சாப்பிடணும். ஏன்னா நம்ம வந்து இந்த உடல் பஞ்சபூதங்களால ஆன உடல். பஞ்சபூதத்துல நிலம் தான் நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கக்கூடிய உணவு. நீர் நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கக்கூடிய தண்ணீர், நெருப்பு நம்ம நம்ம உடலை வந்து இயக்கி ஒரு வேலை பார்த்து உடலுக்கு தேவையான நெருப்பை ஏற்படுத்துறோம். காற்று, மூச்சு காற்று உள்ள போய் வருது. அதுக்கப்புறம் ஆகாய பூதம் தான் வெற்றிடம். அப்ப இந்த 5ம் தான் நமக்கு வந்து உணவு. அதுல அந்த நிலத்தை மட்டுமே அதிகமா நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த 5மே நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ உடல்ல வந்து எப்பயுமே அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அரை வயிறை வந்து நாம வெற்றிடமா விடும்போதுதான் பஞ்சபூதங்களுமே நம்ம உடலுக்கு தேவையான அளவு வந்து போகும். அப்ப எப்பயுமே வந்து உணவை வந்து சுருக்கமா தான் எடுத்துக்கணும். அதுதான் ஊன் சுருக்கம், உணவு பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து பொறை. பொறை அப்படிங்கிறது பொறுமை காக்க வேண்டும். எந்த விஷயமா இருந்தாலும் அதுல நாம வந்து பொறுமையா செயல்படணும், அத சொல்லியிருக்காரு. செவ்வை அப்படிங்கிறது நேர்மையான குணத்தை சொல்லியிருக்காரு. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம நேர்மையா தான் இருக்கணும். அடுத்து வாய்மை. வாய்மைங்கிறது உண்மையை தான் பேசணும், உண்மையா இருக்கணும், எந்த விஷயத்திலையும் பொய் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுங்கிறது வாய்மை. நிலைமை வளர்த்தலே. இந்த இந்த குணங்களை எல்லாமே வந்து நம்ம உறுதியோட அதுல நிலைத்தன்மையா உறுதியாக நின்று நாம வந்து வளர்க்கணும். மற்றிவை இது எல்லாத்தையும் இந்த இப்ப சொன்ன அந்த 7 குணங்களையும் நாம வளர்த்துக்க வேண்டும். மற்றிவை இதுல இல்லாத விஷயங்கள் காமம், களவு, கொலை, இந்த 3 விஷயங்களையும் நாம வந்து நீக்கிவிட வேண்டும். அது நமக்கு தேவையில்லாத குணங்கள். காமம், களவு, கொலை, இந்த 3ம் நீக்கிவிட வேண்டும். நேமிய ஈரைந்து நியமத்தனாமே. இப்ப மேல் கூறப்பட்ட இந்த 10யுமே நாம வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் நாம வந்து நியமத்துல நிக்கிறதுக்கான வழி. இப்ப இதெல்லாம் நாம பயிற்சி பண்ணோம், இதெல்லாம் நாம செய்ய பழகணும்னா முதல் பாடல்ல சொன்னது மாதிரி அந்த ஆதியான சிவபெருமான நாம போய் அடையிறதுக்கு இது வந்து துணை செய்யும். இத நியமத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல் 557. இதுலயும் சில 10 விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. தவம், செபம், சந்தோடம், ஆத்திகந்தானம், சிவன்றன் விரதமே, சித்தாந்த கேள்வி, மகஞ்சிவ பூசை, மதி சொல்லீர், 5 நிலம் பல செய்யின் நியமத்தனாமே.
இப்ப முதல் சொன்ன 10 விஷயங்கள் வந்து அடிப்படையான விஷயங்கள். இது எல்லாத்தையுமே எல்லாருமே பின்பற்றணும். அதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னா நம்ம அடுத்து கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வருவோம். அந்த நிலை வரும்போது அப்ப சில 10 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதையும் நாம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதையும் நாம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் சொன்ன விஷயம் வந்து தவம். தவம் செய்யறது அப்படின்னா தியானம், நம்ம மனதை அமைதிப்படுத்துற மாதிரி சில பயிற்சிகள் நாம வந்து செய்யணும். எப்பவுமே டெய்லி கொஞ்ச நேரமாவது நமக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம உட்கார்ந்து தனிமையா அமைதியா ஒரு தவத்துல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது செபம். செபம்னா அந்த ஜெபம் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு மந்திரத்தை நாம சொல்ல பழகணும். இப்ப நமசிவாய, ஓம் நமசிவாய, முருகா அப்படி ஏதாவது ஒரு ஒரு இறை நாமத்தை வந்து நம்ம எப்பயுமே ஜெபம் பண்ற மாதிரி அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். சந்தோடம். சந்தோடம்னா மகிழ்ச்சி. எப்பயுமே மன நிறைவோட இருக்கணும். நம்ம தவம் செய்யும் போதும் சரி, தவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் சரி, அந்த மகிழ்ச்சியிலே இருந்தாதான் அது பிரயோஜனம். 1 மணி நேரம் தவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல எப்பயும் போல வந்து சண்டை போட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு இருந்தா அது பிரயோஜனமே இல்ல. எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சி. ஆத்திகம். ஆத்திகம்ங்கிறது தெய்வ நம்பிக்கை. இறைவன் வந்து இருக்கான், அவன் தான் நம்மள வழி நடத்துறான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எப்பவுமே இருக்கணும். ஆத்திகம். தானம். நமக்கு கிடைக்கிற பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம தானமா கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கணும். கொடை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கணும். சிவன்றன் விரதமே. சிவபெருமான பற்றின விரதங்கள், இந்த முப்பொருள் உண்மை, இது எல்லாத்தையுமே வந்து நாம புரிஞ்சுக்கணும். சிவனை பத்தின சிந்தனைகள் வரணும். அதுதான் சிவனன்று விரதமே. சிவனை பத்தின சிந்தனைகளோட இருக்கணும். சித்தாந்த கேள்வி. அந்த விரதம் இருக்கும்போதுதான் அதுல வரக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடிய அந்த ஞானம் வந்து வரும். அப்ப அதுல கேள்விகள் கேட்கணும். அதுல நம்ம புரிஞ்சுக்கணும். சித்தாந்த கேள்வி. மகன் சிவ பூஜை. சிவ பூஜைய தான் சொல்லியிருக்காங்க. சிவனை வந்து நாம கும்பிடணும். இறைவன் நமக்குள்ளேயே இருக்காருன்னு நினைச்சு நம்ம பூஜை பண்ணாலும் சரி, இல்ல வெளியில இறைவனை போய் நம்ம கோயில்ல வழிபட்டாலும் சரி, சிவ சிந்தனை வேணும் அப்படிங்கறதுதான் சிவ பூஜை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்மதி சொல்லீர். மதிங்கிறது ஒரு பேரொளி. இறைவனை வந்து நம்ம ஒளிச்சுடரா பார்த்து இறைவனை வந்து தரிசிக்கணும். எப்பயுமே இறை சிந்தனையோட இருக்கணும். இறைவனை வந்து நம்ம புருவ மத்தியில இருக்கிறதா உணரலாம், இல்ல உச்சந்தலையில இருக்கிறதா உணரலாம். ஏதோ ஒரு விதத்துல இறைவனுடைய தரிசனம் நமக்கு எப்பயும் கிடைப்பது போல நாம வந்து உணரணும். 5 நிலம் பல செய்யின். இந்த இப்ப மேல் கூடப்பட்ட இந்த ஈர் 5 மதி சொல் ஈர் 5 நிலம் பல செய்யின். ஈர் 5னா இந்த 10 நியமங்களை நாம கடைபிடிக்கும் போது நியமந்தனாமே நமக்கு வந்து அந்த பேரின்பமாகிய இறைவனை அடையக்கூடிய அந்த அந்த பயிற்சிக்கு நம்ம வந்து முன்னேற ஆரம்பிப்போம். இந்த நியமங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும். ஆக மொத்தம் 2 பாடல்கள்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட 20 விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே நாம வந்து கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறத. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதே அட்டாங்க யோகத்தை தான் பதஞ்சலி வந்து அஷ்டாங்க யோகமா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அவர் இயமத்துல வந்து 5 விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அந்த 5ஐயும் பார்த்தோம். 10 விஷயங்கள்ல 5. அவர் சொன்ன 5 என்னென்னன்னா அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகா, பிரம்மச்சரியம். இந்த 5ம் அவர் சொல்லியிருந்தாரு. அதோட சேர்த்து திருமூலர் 10 சொல்லியிருந்தாரு. நியமத்திலையும் பதஞ்சலி வந்து 5 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. திருமூலர் நியமத்துல 20 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 20மே நல்ல விஷயங்களா சொல்லியிருக்காரு. நம்ம அந்த 20ஐயும் தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. பதஞ்சலி சொன்ன இந்த 5 விஷயங்களை செஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 5 மட்டுமாவது நம்ம வந்து கட்டாயம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த 5 மட்டும் பார்க்கலாம். அதுவும் இதுல இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து தூய்மை பார்த்தோம் இல்லையா? அததான் அவர் வந்து சௌச்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சௌச்சா அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை.
சௌச்சா அப்படிங்கிறது நம் இப்ப சௌச்சாலயம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல எதை சொல்லுவாங்கன்னா டாய்லெட்டை தான் வந்து சௌச்சாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சௌச்சா அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு சில பயிற்சியை தான் வந்து சௌச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதைத்தான் திருமூலர் வந்து தூய்மைன்னு சொல்லியிருக்காரு. தூய்மை அப்படிங்கிறது முதையே பார்த்தோம் இல்லையா? இந்த புற தூய்மையும் தூய்மைதான், அக தூய்மையும் தூய்மைதான். இரண்டும் சேர்ந்த தூய்மையா யார் இருக்காங்களோ அவங்கதான் தூய்மையா இருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப நம்ம காலையில இருந்து வெளியில அலைஞ்சி டயர்டா வந்தோம்னா நைட்டு வந்ததும் நமக்கு வந்து படுத்தா தூக்கமே வராது. உடம்பெல்லாம் அப்படியே அரிக்கும். ஏன்னா உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கும். அந்நேரம் நம்ம நைட்டு நல்லா வெந்நி வச்சு நல்லா குளிச்சுட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா படுத்தோம்னா நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். உடம்புல எந்த வலியும் இல்லாம நிம்மதியா தூக்கம் வரும். இது வந்து புற தூய்மை. வெளியில இருக்கக்கூடிய அந்த அழுக்க நம்ம கிளீன் பண்ணி தூய்மையாக்குறோம். இப்ப அதே இது நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல யாரையாவது திட்டி இருக்கோம், தப்பா பேசிட்டோம், இல்ல நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோம், ஏதோ ஒரு கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னா நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு வந்து மனசு வந்து உறுத்தணும். காலையில நம்ம செஞ்ச தப்பெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு நாம வந்து நமக்கு தோணுனாதான் நம்ம அதை வந்து திருத்திக்குவோம். அடுத்து அந்த தப்பை வந்து செய்ய மாட்டோம். எப்படி குளிச்சு வெளியில இருக்கக்கூடிய அந்த அழுக்க நம்ம நீக்கணுமோ அதே மாதிரி தினமும் வந்து நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் அது வந்து தவறு கிடையாது. அவர் இதெல்லாம் வளர்த்துக்கணும்னு தான் சொல்றாரு. அப்ப எல்லார்கிட்டயுமே இந்த குணங்கள்லாம் இல்ல. அந்த அகத்தூய்மை எல்லார்கிட்டயும் இல்ல. அதை வந்து பழக்கணும்னு தான் சொல்றாரு. அப்ப அந்த மனதையும் நம்ம வந்து அன்னன்னைக்கு சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தெரியாம நம்ம இன்னைக்கு காலையில இப்படி பேசிட்டோம். இனிமே நம்ம இப்படி பேசக்கூடாதுன்னு நம்மள நாமே வந்து தூய்மைப்படுத்திக்கிறது தான் சௌச்சால சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். 2 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கோயில் வருது. அந்த கோயில்ல வந்து பஜனை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நண்பன் சொல்றான், "வாடா போய் அந்த பஜனையில கலந்துக்கலான்ட்டு." இன்னொருத்தன் சொல்றான், "அது போர் அடிக்கும்டா. நான் வந்து எங்கேயாவது படத்துக்கு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து படத்துக்கு போயிருவான். இவன் பஜனைக்கு போயிருவான். படத்துக்கு போன அந்த நண்பனுக்கு என்ன தோணும்னா, ப படம் பார்த்துட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலே, ஐயையோ! இப்ப நம்மளுடைய நண்பன் வந்து பஜனையில உட்கார்ந்து நல்லா தெய்வீக சிந்தனையோட அவன் மனசு வந்து நல்லா அமைதி அடையிற மாதிரி அவன் நல்லா இருப்பானே! நம்ம இப்படி தியேட்டர்ல உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே! படத்துல ஒண்ணுமே இல்லையே! இதுல போய் நம்ம ஆசைப்பட்டு இப்படி வந்து இந்த டைம வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே தியேட்டர்ல உட்காந்துட்டு இந்நேரம் பஜனையில என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்க என்ன பாடியிருப்பாங்க? அவன் எப்படி இருந்திருப்பான்னு இங்க உட்காந்துட்டு அவன் பஜனைய பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அந்த பஜனையில உட்கார்ந்திருந்தவனுக்கு கொஞ்ச நேரம் தான் மனசு அங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா இப்ப தியேட்டர்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவானே! அவன் அந்த படத்த பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பானே! ஐய்யய்யோ! நம்ம அங்க போகாம மிஸ் பண்ணிட்டோமே! இங்க போய் உட்கார்ந்துட்டோமே! இப்ப அவன் என்ன செய்வானோ? அப்டின்ட்டு அவனுடைய மனம் ஃபுல்லா அங்க இருக்கும். இவனோட மனம் ஃபுல்லா இங்க இருக்கும். அடுத்து வயசாகி ஒருத்தர் அவங்க 2 பேரும் இறந்து போறப்ப, அ இவனுக்கு வந்து சொர்க்கமும், அவனுக்கு வந்து நரகமும் கிடைக்கும். யாருக்கு? அந்த தியேட்டர்ல உட்கார்ந்திருந்தாலும், அவனுடைய மனம் வந்து சிந்தனை எல்லாமே இறைவன பத்தி அந்த நல்ல சிந்தனையா இருந்தனால, அவனுக்கு வந்து சொர்க்கம் கிடைச்சது. இவன் பஜனையிலே உட்கார்ந்திருந்தாலும், அவன் மனம் ஃபுல்லா இங்க தியேட்டர்லயே இருந்தனால, அவனுக்கு வந்து நரகம் கிடைத்தது. ஒரு சும்மா சாதாரண கதை தான். அதாவது நம்மளுடைய மனம் வந்து எதை சிந்திக்குது, மனம் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்குது, அத பொறுத்து தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கதை சொல்லக்கூடிய பொருள். அப்ப நம்ம எங்க இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனத நாம தூய்மையா வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போயிரலாம். இது சௌச்சா தூய்மை அப்படிங்கிற குணம். 2வது வந்து சந்தோஷா. அதுவும் திருமூலர் அடுத்த 557வது பாடல்ல 2வதா சொல்லியிருந்தார் இல்லையா? சந்தோடம். அததான் அவர் வந்து சந்தோஷா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்ல வந்து அந்த சந்தோஷத்துக்கு நிறைய சொற்கள் இருக்கு. மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு சொல். மகிழ்ச்சி அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கிறதோடைய உச்சக்கட்டம். உச்சக்கட்டம் எதுன்னா, மன நிறைவா இருக்கிறது. இப்ப எனக்கு வந்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா,
அ என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு பரோட்டா வச்சதும் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். நமக்கு பிடிச்ச பரோட்டா வந்துருச்சேன்னு. நான் சந்தோஷமா சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்து ஒரு பரோட்டா வச்சாங்க அப்டின்னா, இன்னும் சந்தோஷப்படுவேன். இன்னும் சந்தோஷமா சாப்பிடுவேன். அடுத்து ஒண்ணு வச்சாங்கன்னா, இனி இதுக்கு மேல சாப்பிட முடியாதே! என்ன இப்டி வைக்கிறாங்க? அப்டின்னு கொஞ்சம் என்னுடைய அந்த சந்தோஷம் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னொரு புரோட்டா வச்சாங்கன்னா, எனக்கு சந்தோஷமே இருக்காது. இனி இத என்ன செய்ய முடியும் என்னால? அப்டின்ட்டு நான் விட்டுருவேன். அப்ப இந்த சந்தோஷம் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரு கிராஃப் மாதிரி அப்படியே கூடிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் வந்து அப்படியே குறைஞ்சிரும். நம்ம எல்லா விஷயத்திலயுமே இப்படிதான் இருப்போம். ஒரு புது நகை வாங்கிட்டோம்னா, அப்படியே அந்த சந்தோஷம் அதிகமாகும். அப்புறம் அந்த நகை பழசாகும்போது அப்படியே அந்த சந்தோஷம் வந்து குறைஞ்சிரும். நமக்கு இந்த ஏற்ற இறக்கம் இருக்கிறனால தான், நமக்கு வந்து அந்த சந்தோஷம் நிலைக்க மாட்டேங்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் அதிகமாக்குறோம், அப்புறம் குறைக்கிறோம். இப்படியே இருக்கிறது சந்தோஷம் கிடையாது. அப்ப அவர் சொல்ற சந்தோஷம்ங்கிறது எப்படின்னா, ஒரு கிராஃப் ஷீட்ல அந்த லைன் போட்ட மாதிரி. லைன் போட்ட மாதிரினா எப்படி இருக்கும்னா, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது. நமக்கு ஒரு நகை கிடைச்சாலும் எப்படி சந்தோஷப்படுவோமோ, அதே மாதிரி அந்த நகை வந்து கிடைக்கலைனாலும் நாம அப்படியே சந்தோஷமாவே எப்பயுமே நம்மளுடைய மனத வந்து அந்த கூட குறைய விடாம அப்படியே ஒரே பக்குவத்துல சீரா வச்சிருக்கிறது தான் வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது எப்ப நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும்னா, எப்பயுமே போதும் அப்படிங்கிற மனநிறைவோட இருந்தோம்னா, நம்மளால அந்த சந்தோஷத்துல இருக்க முடியும். நமக்கு அந்த அந்த மனமே தெரியல. நமக்கு போதுங்கிற அந்த உணர்வு என்னங்கிறதே தெரியாம இருக்கிறனால தான் நமக்கு சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த உணர்வு வந்துருச்சுன்னா, நம்மளும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை பார்க்கலாம். அ ஒரு ஒரு சாதாரண சிவபக்தர். அவருக்கு வந்து ரொம்ப வறுமையில இருப்பாரு. அவர் வீட்ல ஒண்ணுமே இருக்காது. சாப்பிடுறதுக்கு எதுவுமே இருக்காது. அவருடைய ஆடையே பார்த்தா கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸ தான் வந்து போட்டிருப்பாரு. ஆம் அந்த அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டே தான் அவர் வந்து அந்த ட்ரெஸ்ஸ தப்பாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப வறுமையில இருப்பாரு. ஆனா, அவர் எந்நேரமும் சிவபெருமான நெனச்சு நமச்சிவாய, நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இத வந்து சிவனும், சக்தியும் மேல இருந்து பார்க்குறாங்க. அப்ப வந்து சக்தி கேட்பாங்க. பாரு 24 மணி நேரமும் அந்த பக்தர் வந்து உங்க பேரையே சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஏதாவது கொஞ்சம் நீங்க காசு பணம் குடுத்து உதவி செஞ்சா தான் என்னவாம்? ஏன் அவர இப்படி வறுமையிலே வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப சிவபெருமான் சொல்வாரு, "அ உனக்கு வந்து அவன பத்தி தெரியாது. அதெல்லாம் அவன் குடுத்தாலும் வாங்க மாட்டான்" அப்படின்னு சொல்லவும், சக்திக்கு வந்து மனசு கேட்காது. "நான் போயி அவனுக்கு வரம் குடுக்குறேன். அவன் கேட்கிறதெல்லாம் நான் போய் குடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வருவாங்க. வந்து அவன் முன்னாடி அப்படியே அந்த கடவுளுக்குரிய அந்த தோற்றத்தோட வந்து நிப்பாங்க. அவர் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. நிமிர்ந்து பார்த்துட்டு, "நமசிவாய" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸ அவர் வந்து தச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப சக்தி வந்து கேட்பாங்க, "நீ இவ்ளோ வறுமையில இருக்கியே! உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் தரேன். உனக்கு உணவு வேணுமா? வேற புது ட்ரெஸ் வேணுமா? என்ன வேணும் கேளு" அப்படின்னதும், "எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு அந்த ந அ சிவனுடைய பேர சொன்னாலே போதும். எனக்கு எதுவுமே வேண்டாம் வேணான்பாரு. இல்ல நீ கட்டாயம் ஏதாவது நீ ஒரு வரம் கேட்டே ஆகணும். நான் குடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லவும், அவர் கேட்பாரு, அப்பனா நான் தச்சிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த ஊசி போற பக்கம்லாம் அந்த நூல் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி வரம் குடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்பாரு. இது என்ன வரம்? நீ ஒ த அந்த ஊசி போற பக்கம் நூல் தானாவே போக தான போது. இதுக்கு நான் வரம் வேற குடுக்கணுமா? அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வாரு, அந்த ஊசி தான் வந்து சிவபெருமான். அந்த நூல் தான் நானு. அவர் போற பக்கம்லாம் நான் போக தான் போறேன். எனக்கு வந்து தனியா வரம்லாம் தேவையில்ல. அவர் என்ன குடுக்குறாரோ, அத நான் வாங்கிக்க போறேன். அவர் பின்னாடியே போக போறேன். இத விட பெரிய வரம் எதுவுமே கிடையாது. அதனால இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லவும், சக்திக்கு வந்து இவனுக்கு வந்து அப்ப எதுவுமே தேவையில்ல. ஆ அப்படின்னு. அப்ப இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, அவர் எப்பவுமே அந்த போதுங்கிற நிறைவோட இருக்காரு. அந்த போதுங்கிற குணம் எப்போ வரும்னா, சிவபெருமான் நம்ம கூட இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நமக்கு என்ன தேவைங்கிறத அவர் குடுப்பாரு. போதும் அப்படிங்கிற அந்த பக்குவம் வரும்போது தான், நமக்கு அந்த போதுங்கிற நி நிறைவு வரும். அப்பதான் நம்மளுடைய மனம் சந்தோஷமா இருக்கும். நம்மகிட்ட எது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சிவபெருமான் நம்ம கூட இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த பக்குவம் தான் வந்து
சந்தோஷம் அப்படிங்கிறத குடுக்கக்கூடிய ஒரு வரம். இது சந்தோஷா. 3வது குணம் தபஸ். தபஸ் அப்படிங்கிறதும் ஒரு சமஸ்கிருத வார்த்தை. தபஸ்னா என்னன்னா, ஒரு நெருப்பு, எரிகின்ற ஒரு சுடர் மாதிரி இருக்கிறது தான் சமஸ்கிருதத்துல தபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் வந்து இந்த தபஸ எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஒழுக்கம் அப்படிங்கிற சொல் மூலமா சொல்லியிருப்பாரு. ஒழுக்கம் தான் தபஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம தபஸ கடைபிடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒழுக்கமா இருக்கணும் அதுதான். அ அததான் இங்க திருமூலரும் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த முதல் பாடல்லே சொல்லியிருப்பாரு. ஒழுக்கத்த வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத. அப்போ ஒழுக்கம்னா என்னன்னா, ஒரு விஷயத்த நாம வந்து திரும்ப செய்யணும். ஒழுகுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு ஒழுக்கம். ஆ மண்டே டூ ஃப்ரைடே நான் 5 மணிக்கு எந்திரிச்சுருவேன். சாட்டர்டே, சண்டேனா 8 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னா, அது ஒழுக்கம் கிடையாது. ஆ இந்த தீபாவளி, பொங்கல்னா நான் எந்திரிக்கிறதே கிடையாது. 10 மணி வரை தூங்குவேன் அப்படின்னா, அது ஒழுக்கம் கிடையாது. 5 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா, என்ன ஆனாலும் சரி கரெக்ட்டா 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா, அதுதான் வந்து ஒழுக்கம். எதுக்கு இந்த ஒழுக்கத்துக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம ம் இதுக்கு முன்னாடி பாடல்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இறைவன் வந்து தலைக்குள்ள அமிர்தமா இருப்பாரு. அந்த சுரப்பியா அவர்தான் வந்து சுரந்து வருவாருன்னு. அந்த அந்த அமிர்தம் வந்து எப்ப சுரக்கும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒழுக்கத்த கடைபிடிக்கும்போது, அந்த அமிர்தம் வந்து அங்கிருந்து அப்படியே ஒழுகும். அதனால தான் அத வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படியே ஒழுகுறது ஒழுக்கம். அ சிந்துறது அப்படின்னா, அ டிராப் பை டிராப்பா அப்படியே சிந்துறது. ஒழுகுறது அப்படின்னா, அது ஒண்ணு போல ஒழுகுறது. அப்ப நம்ம உடலுக்குள்ள எப்போ ஒரு மாற்றம் வரும்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம ஒழுக்கத்த கடைபிடிக்கும்போது தான் அந்த மாற்றம் வரும். அததான் ஒழுகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அம் அதுலயும் திருவள்ளுவர் வந்து 2 ஒழுக்கமா சொல்லியிருக்காரு. நல்லொழுக்கம், தீயொழுக்கம். இப்ப டெய்லி காலையில 5 மணிக்கு நான் எந்திரிச்சுருவேன் அப்படிங்கிறது நல்லொழுக்கம். எந்திரிச்சு நான் ஒரு தம் அடிச்சுட்டு திரும்ப நான் தூங்கிருவேன் அப்படின்னா, அது வந்து தீயொழுக்கம். 2மே ஒழுக்கம் தான். 2மே நம்ம டெய்லி ஒண்ணு போல செய்றோம். ஆனா, இந்த நல்லொழுக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு படத்துக்கு வந்து நல்ல கலர் குடுத்து, அத மேலும் அழகு குடுக்குற மாதிரி. இந்த தீயொழுக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒரு படத்த வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி. அப்ப நமக்கு எந்த ஒழுக்கம் சிறந்த ஒழுக்கம்ங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த சிறந்த ஒழுக்கத்த வந்து நாம கடைப்பிடித்தோம்னா, அது நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, ஏதாவது ஒரு ஒழுக்கத்த நாம கடைப்பிடித்தா, அதுவே வந்து நமக்கு பழக்கமாயிடும். இப்ப யோகாக்கு வர்றவங்க, கிளாஸ் சேர வர்றவங்க, 1 வாரம் வந்து பார்த்துட்டு, எனக்கு இது செட் ஆகல, அது புரியல, இது பிடிக்கல, இது வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப அது வந்து ஒ ஒழுக்கம் கிடையாது. அந்த குணத்துல இருக்கிறவங்க எத்தனை யோகா கிளாஸ் போய் பார்த்தாலும் சரி, அது வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. ய பிடிக்குதோ, பிடிக்கலையோ, ஒரு 1 மாசம் நம்ம வந்து ஒழுக்கமா கரெக்ட்டா அத அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, கட்டாயம் அது வந்து நம்ம உடலும், மனமும் அத ஏத்துக்கும். நமக்கு அந்த ஒரு ஒழுக்கம் வந்துரும். அதுக்கப்புறம் அதுல வந்து நாம பழக ஆரம்பிச்சுருவோம். அதுதான் வந்து தபஸ். அதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஒரு பண்ணையார் இருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு மாட்டு வண்டி இருக்கும். அந்த மாட்டு வண்டிய ஓட்டுறதுக்கு ஒரு வண்டிக்காரர் இருப்பாரு. அ அந்த பண்ணையாருடைய ஒழுக்கம் என்ன அப்டின்னா, டெய்லி சாயந்திரம் 5 மணிக்கு கோயில்ல போயிட்டு, அந்த கோயில்ல வந்து உபதேசம், கீதா உபதேசம் நடக்குது அப்டின்னா, டெய்லி சாயந்திரம் 5 மணிக்கு கோயில்ல போய் உட்கார்ந்து 7 மணி வரைக்கும் அத கேட்டுட்டு தான் வந்து வீட்டுக்கு வருவாரு. இது அவருடைய ஒழுக்கமாவே இருந்துச்சு. ஒரு நாள் அவருக்கு வந்து உடம்பு சரியில்ல. ஆ அவர் வந்து அந்த உபதேசத்துக்கு போகல. வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டாரு. ஆனா, அந்த பண்ணையாரோட மாட்டு வண்டியில ஓட்டிட்டு போவாரு இல்லையா? அந்த மாட்டுக்காரரு. அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவரோட சேர்ந்து அவருக்கும் அது வந்து ஒழுக்கம் ஆயிருச்சு. டெய்லி 5 மணி ஆனா, இவர கூட்டிட்டு போய் கோயில்ல விடணும். 7 மணிக்கு கூட்டிட்டு வரணும். அப்ப இவரும் அங்க கோயில்லயே உட்கார்ந்திருக்க வேண்டியதாயிருச்சு. அப்ப அவருக்கு காய்ச்சல், அவர் வரலைனாலும், இவர் அந்த ஒழுக்கத்த கடைபிடிக்கிறாரு. இவரு டெய்லி போயி அந்த உபதேசத்த கேட்டுட்டு கேட்டுட்டு வர்றாரு.
ஒரு வாரம் கழிச்சு இந்த பண்ணைக்காரருக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு. இன்னைக்கு அந்த வண்டிக்காரரை கூப்பிட்டுட்டு வா இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. அப்ப அவர் வருவாரு, வரவும் கேட்பாரு, இந்த ஒரு வாரம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும், நான் டெய்லி நானும் அந்த உபதேசத்துக்கு நான் மட்டும் போய் கேட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னதும் அவர் வந்து சிரிப்பாரு. உனக்கு என்ன உன் அறிவுக்கு அதெல்லாம் என்ன புரிய போகுது? நீ எதுக்கு டெய்லி போன? உனக்கு என்ன புரிஞ்சுச்சு? என்ன சொன்னாங்க சொல்லு அப்படின்னதும், அவனும் யோசித்து பார்ப்பான். அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒழுக்கம் அங்க போய் உட்காரணும், அத கவனிக்கணும். ஆனா அவனுடைய வேலை இந்த இதுக்கு அவனுக்கு அங்க சொல்றது எதுவுமே அவனால புரிஞ்சுக்க முடியல. அத அவனுக்கு திருப்பி அந்த பணக்காரர்ட்ட அந்த பண்ணையார்ட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்றதுக்கும் அவனுக்கு வந்து புரியல. உடனே அவர் வந்து கேலி பண்ணி சிரிப்பாரு. உன்னோட அறிவு எப்பேர்ப்பட்ட அறிவுன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு வண்டியில வந்து அந்த மாட்டோட சாணத்தை அள்ளுறதுக்காக ஒரு தட்டு வச்சிருப்பாரு. நீ போய் அந்த கூடையை எடுத்துட்டு வா. அந்த சாணம் அள்ளுற கூடையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் இவர் போய் எடுத்துட்டு வருவாரு. இந்த கூடையில போய் நீ கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அதை எப்படி இறைக்கிறதுமா நீ போய் இறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இவன் சரின்னு போய் தண்ணி இறைச்சி அந்த கூடையில ஊத்தி அந்த கூடையை கொண்டுட்டு வருவான். வர்றதுக்குள்ள அந்த தண்ணி ஃபுல்லா ஒழுகிடும். திரும்பியும் போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் திரும்ப போய் எடுத்துட்டு எடுத்துட்டு வருவான். ஒரு 10 தடவை எடுத்துட்டு எடுத்துட்டு வருவான். அதுல தண்ணியே நிக்காது. உடனே அந்த பண்ணையார் வந்து சொல்வாரு, இதுதான் உன்னோட அறிவு. உனக்கு வந்து எத்தனை தடவை கேட்டாலும் சரி, உனக்கு வந்து அது புரிய போறதில்ல. உன் அறிவு வந்து இந்த ஓட்டக்கூட மாதிரி தான். அது வந்து நிக்காது, ஒழுகிடும் அப்படின்னு சொல்வாரு. அவனும் வந்து நம்ம அறிவு அப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு அந்த கூடைய பார்ப்பான். அந்த கூடை வந்து இவ்வளோ நாள் சாணி அள்ளி அள்ளி அது ரொம்ப அப்படியே அழுக்கா அசிங்கமா இருக்கும். இப்ப பார்ப்பான் அது வந்து அந்த சாணம் எல்லாம் போய் ரொம்ப பளிச்சுன்னு அந்த கூடை வந்து அழகா இருக்கும். அவனுக்கு அப்பதான் புரியும். எனக்கு வந்து அறிவு கிடையாது. இது எல்லாமே எனக்கு போய் நிக்காது. ஆனா எனக்குள்ள ஒரு தூய்மை வந்து நடந்துட்டு இருக்கு. என்னுடைய உடல் வந்து சுத்தமாகுது. என்னுடைய மனம் வந்து சுத்தமாகுது. எனக்கு அது புரியலைனாலும் அது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. பாருங்க இப்ப இந்த கூடையில வந்து எந்த அழுக்குமே இல்லாம அது ரொம்ப சுத்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அந்த பண்ணையாருக்கு வந்து தான் சொன்னது வந்து தப்பு அப்படிங்கிறது புரியும். இதுதான் வந்து ஒழுக்கம். நமக்கு வந்து அது புரியுதோ புரியலையோ ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு முயற்சி பண்ணோம்னா அதுல என்ன கஷ்டம் வந்தாலும் அதை விடாம ஒழுக்கமா நாம அதை கடைபிடிச்சுக்கிட்டே இருந்தாலே அதுக்கான நல்ல பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது நல்ல விஷயம்னா கட்டாயம் அதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாம அதுல ஒழுக்கமா இருந்துட்டோம் அப்படின்னா அதுவே நம்ம உடலை வந்து மாற்றும். இதுதான் தபஸ்ல அவர் சொன்ன விஷயம். அடுத்த குணம் வந்து சொல்றது ஸ்வத்யாயா. ஸ்வத்யாயா அப்படிங்கிறதும் சமஸ்கிருத சொல். ஸ்வ பிளஸ் அத்தியாய. ஸ்வ அப்படின்னா தன்னைத்தானே நம்ம யாரு என்ன அப்படிங்கிறது. அத்தியாயா அப்படின்னா நாம படிக்கணும். அந்த 2வது பாடல்ல கொடுத்திருந்தாரு இல்லையா சித்தாந்த கேள்வி சிவபூஜை இது எல்லாமே எதுக்குன்னா நாம யாரு நம்ம எதுக்கு பிறந்தோம் அப்படிங்கிற அந்த உணர்தலுக்காக தான் ஸ்வத்யாயா. எதுக்காக இந்த ஸ்வத்யாயாவ போட்டிருக்காரு இந்த தபஸ் நியமத்துல எதுக்கு இந்த குணம் நம்ம கட்டாயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாதான் நம்ம இந்த இந்த வாழ்க்கை எதுக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னா அடுத்தவங்களையே குறை சொல்லிட்டு அடுத்தவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்போம். எனக்கு இந்த கஷ்டம் வந்ததுக்கு அவங்க காரணமா இருக்குமோ எனக்கு இந்த பிசினஸ் இப்படி ஆனதுக்கு இவங்க காரணமா இருக்குமோ நம்ம மற்றவங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். எப்ப நம்மள நாமே பார்க்க ஆரம்பிச்சோமோ நான் யாரு என் மேல என்ன தப்பு இருக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு நம்மள நாமே ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுதான் வந்து ஸ்வத்யாயா. இதுக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க. அந்த கணவனுக்கு என்னன்னா மனைவிக்கு வந்து வர வர காது கேட்க மாட்டேங்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்.
நம்ம எப்ப பேசினாலும் அவ பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே, அவளுக்கு காது கேட்காம போயிருச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். சரின்னு டாக்டர்ட்ட இவனா போய் கேட்பான். அந்த கணவர் போய் கேட்பாரு. என்னுடைய மனைவிக்கு வந்து வர வர காது கேட்க மாட்டேங்குது. அத நான் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லவும், அந்த டாக்டர் சொல்வாரு, நீ தூரத்துல இருந்து அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளு. அவங்க பதில் சொல்லலைன்னா, அடுத்து கொஞ்சம் பக்கத்துல போய் கேள்வி கேளு. அடுத்து இன்னும் பக்கத்துல போ. அவங்களுக்கு கேட்கவே இல்லைன்னா, காதுக்கு பக்கத்துல போய் நீ நல்லா சத்தம் போட்டு கேளு. அப்ப அவங்களுக்கு கேக்குதான்னு பாரு. பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு எப்படி கேக்குதுன்னு நீ எனக்கு சொல்லு. நான் ட்ரீட்மெண்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், அந்த கணவரும் போயிருவாரு. போயிட்டு அவங்க மனைவி வந்து கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் ஃபர்ஸ்ட் வராண்டால உட்காந்துக்கிட்டு கேட்பாரு. இன்னைக்கு வந்து என்ன சமைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்க வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. உடனே இவர் அடுத்து கொஞ்சம் வராண்டால இருந்து ஹாலுக்கு போயிருவாரு. ஹாலுக்கு போயிட்டு இன்னைக்கு என்ன சமைக்கிற அப்படின்னு கேட்பாரு. அப்பயும் அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அடுத்து இவர் கிச்சனுக்கு போயிருவாரு. கிச்சனுக்கு போயிட்டு இன்னைக்கு என்ன சமைக்கிற அப்படின்னு கேட்பாரு. அப்பயும் அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அடுத்து அவங்க காதுக்கு பக்கத்துல போய் நின்னுட்டு இன்னைக்கு என்ன சமைக்கிற அப்படின்னு கத்தவும் அவங்க வந்துட்டு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? நான் தான் 4 தடவ பூரி சமைக்கிறேன், பூரி சமைக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க வராண்டால இருந்து கேட்கும்போதும் பூரி சமைக்கிறேன்னு சொன்னேன். ஹால்ல வந்து கேட்டீங்க, அப்பயும் சொன்னேன். கிச்சன்ல நின்னு கேட்டீங்க, அப்பயும் சொல்றேன். இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க? அப்படின்னு கேட்கவும் தான் அவருக்கு வந்து புரியும். ஓ! நமக்கு தான் காது கேட்காம போயிருச்சு போல. அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு. இப்படிதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்தவங்களையே தான் நம்ம வந்து குறை பாடிட்டு, அவங்களுடைய தப்பையே தான் நாம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர, நம்மகிட்ட என்ன குறை இருக்கு? நாம என்ன தப்பு செஞ்சோம்? அப்படின்னு நம்மள பத்தி நாம புரிஞ்சுக்கிறதும் இல்ல, நாம தெரிஞ்சுக்கிறதும் இல்ல. அப்படி இருக்கக்கூடாது. நம்மள பத்தி நாம கொஞ்சம் கொஞ்ச நேரமாவது நம்மள நாமே அந்த தவம், ஜெபம் இது எல்லாமே எதுக்குன்னா, நம்ம யாரு? நம்ம என்ன செய்றோம்? அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அத சொல்லியிருக்காரு. அதே தான் வந்து ஸ்வத்யாயா அப்படின்னு பதஞ்சலியும் நம்ம செய்ய வேண்டிய நியமத்துல ஒண்ணா சொல்லியிருக்காரு. கடைசி குணம் 5வது குணம் ஈஸ்வர பிரணிதான அப்படிங்கிற குணம் தான் 5வது நியமமா சொல்லியிருக்காரு. ஈஸ்வரன் அப்படின்னா சிவபெருமான் நமக்கு மேல இருக்கக்கூடிய இறைவன். அவர்கிட்ட பிரணிதானன் அப்படின்னா சரண்டர் பண்ணிடுறது. எதுனாலும் சரி அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம சரண்டர் பண்ணிட்டு நாம நிம்மதியா இருக்கிறது. அப்படி இருந்தாதான் இது எல்லாமே கிடைக்கும். சௌச்சா, சந்தோஷா, தபஸ், ஸ்வத்யாயா இதெல்லாம் எப்ப கிடைக்கும்னா, இந்த ஈஸ்வர பிரணிதானத நம்ம ஃபாலோ பண்ணாதான் கிடைக்கும். எல்லாமே அவன் செயல், அவன் பார்த்துக்குவான். இதுல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு இதுல வேலையே இல்ல அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கும் போதுதான் நாம ரிலாக்ஸா இருக்க முடியும். அதற்கான ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு குதிரைய வளர்ப்பாரு. அவருக்கு ஒரு மகனும் இருப்பாங்க. அந்த ஊர்க்காரவங்க எல்லாம் அவருக்கு எப்படி அந்த குதிரைய வளர்க்குறாருங்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு அந்த குதிரைய வந்து நல்லா வச்சுக்குவாரு. ரொம்ப அன்பா, நல்லா சாப்பிட வச்சு நல்லா வச்சுக்குவாரு. ஒரு நாள் என்ன ஆகும்னா, அந்த குதிரை வந்து அவர விட்டுட்டு ஓடி போயிரும். அப்ப அந்த ஊர்க்காரவங்க எல்லாம் வந்துட்டு, பாவம் நீ அந்த குதிரைய எப்படி வளர்த்த அந்த குதிரைக்கு வந்து கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்ல. உன்ன விட்டுட்டு இப்படி ஓடி போயிருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த குதிரைய வந்து திட்டுவாங்க. அப்ப வந்து இவன் என்ன சொல்வான்னா, இல்ல இது இது எல்லாமே இறைவனுடைய செயல். அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைய ஒண்ணும் சொல்ல மாட்டான். ஆ அந்த குதிரை தொலைஞ்சு போன கொஞ்ச நாள்லயே பார்த்தா, அந்த குதிரை வந்து இன்னொரு குதிரையோட வரும். ஆ இன்னொரு குதிரை, ஒரு குட்டி குதிரை இதெல்லாம் கூட்டிட்டு வரும். இப்ப அவன் குதிரை வந்துருச்சுன்னா, அவனுடைய செல்வம் வந்து பெருகுன மாதிரி தானே. அப்ப அந்த ஊர்க்காரவங்கலாம் பார்த்துட்டு, "ஆ பாத்தியா உன் குதிரை வந்து உனக்கு சம்பாதிச்சு குடுத்துருச்சு. இத்தன குதிரையோட வந்துருச்சு. நீ குடுத்து வச்சவன் தான். உனக்கு என்ன இனி யோகம் தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் அவன் வந்துட்டு, இல்ல இதுல சந்தோஷப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இது எல்லாமே இறைவனுடைய செயல் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவான். பார்த்தா அந்த அவனுடைய மகன் வந்து அந்த புது குதிரைய வந்து பழக்கணும்னு நெனச்சு முயற்சி பண்ணுவான். அந்த குதிரை வந்து அவன கீழ தள்ளி விட்டுரும். அவனுடைய மகனுக்கு வந்து கால் உடைஞ்சு போயிரும். அப்போ திரும்ப அந்த ஊர்க்காரவங்கலாம் வந்துட்டு, அந்த குதிரை போயி இன்னொரு குதிரைய கூட்டிட்டு வந்துச்சு. அது என்னடான்னா, உன் பையனோட கால உடைச்சிருச்சு. இந்த குதிரை இப்படி செய்யுமா? அப்படின்னு அந்த குதிரைய திட்டுவாங்க. அப்பயும் அவன் வந்து, இல்ல இதெல்லாம் இறைவன் செயல். நாம எதையுமே நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருவாங்க. அடுத்து பார்த்தா அந்த நாட்டுல வந்து போர் அறிவிப்பாங்க. அப்ப அந்த ராஜா வந்து, அந்த இந்த கை, கால் உடைஞ்சவங்க,
உடம்பு சரியில்லாதவங்க வயதானவங்க மட்டும் இருந்துக்கோங்க, மற்றவங்க எல்லாரும் போருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாரு. அப்ப இவனுடைய மகன் கால் உடைஞ்சனால அவனுக்கு வேண்டியது இருக்காது. மற்றவங்க எல்லாம் போருக்கு போகணுமே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, வீட பிரிஞ்சு போறோமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு, நீ கொடுத்து வச்சவன், உன் பையன் பாத்தியா கால் உடைஞ்சத காரணமா வச்சு இது பண்ணிட்டான், உனக்கு எல்லாம் நல்லாதான் நடக்குது அப்படின்னதும் அப்பவும் அவன் இல்ல இது எல்லாமே இறைவன் செயல், நான் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆமா, அந்த போருக்கு போவாங்க, போர்ல வெற்றி பெற்றுவாங்க. அந்த அரசன் போருக்கு போர் செய்த எல்லாருக்குமே ஒரு தங்க பதக்கம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. அப்ப எல்லாருக்கும் கிடைக்கும், இவனுடைய மகனுக்கு கால் உடைஞ்சிருந்தனால இவனுக்கு கிடைக்காது. உடனே எல்லாரும் பாவம் உன் பிள்ளைக்கு மட்டும் ஒண்ணுமே கிடைக்கல பாரு, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்ப இது எல்லாமே இறைவன் செயல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை இதே மாதிரிதான். அப்படியே நமக்கு ஒரு நல்லது வரும், ஒரு கெட்டது வரும், எல்லாமே வரும் போகும், போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம நல்லது நடக்கும்போது யாரையும் காரணம் சொல்லி சந்தோஷப்படவும் தேவையில்லை, கெட்டது நடக்கும்போது இவங்களாலேயோ அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படவும் வேண்டியதில்லை. நான் நல்லது கெட்டதை மாறி மாறி கொடுக்கிறவன் இறைவன் தான், எல்லாமே அவனுடைய செயல் தான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் அப்படின்னு நினைச்சிட்டு நாம நிதானமா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நமக்கு எந்த துன்பமும் வராது. எல்லாத்தையுமே நம்ம ஒரு மனநிறைவோட ஒரு சகிப்புத்தன்மையோட நம்ம பக்குவமா எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதுதான் அந்த கதை. அப்ப இந்த 5 குணங்கள், சௌச்சா, சந்தோஷா, தபஸ், ஸ்வத்யாயா, ஈஸ்வர பிரணிதானா, இந்த 5 குணங்களை மட்டுமே நாம வளர்த்துக்கிட்டோம்னா போதும், இந்த நியமத்தை நாம கடைபிடிக்கலாம். அதுதான் இந்த 2 பாடல்கள்ல திருமூலர் சொன்னத பதஞ்சலி 5 விஷயங்களா சொல்லியிருக்காரு. இந்த 5 நியமங்களை நாம கடைபிடித்தோம்னா முதல் பாடல்ல சொன்ன மாதிரி அந்த இறைவனை போய் அடையக்கூடிய, அந்த மூலாதார அக்கினிய எழுப்பக்கூடிய அந்த நிலைக்கு நாம உயர்த்தப்படுவோம். அதுதான் இந்த நியமத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த தலைப்பு ஆசனம். இந்த இயமம் நியமம் கடைபிடிக்கும் போது நம்ம ஆசனத்துக்கு நம்மளுடைய உடலும் மனமும் தயாராகும். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நியமத்துல கதைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. நல்லா இது பண்ணி இயமம் நியமம்னு அந்த நார்மலா சொல்றதை விட கதையை வச்சு ரிலேட் பண்ணும் போது நல்லாவே புரியுற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே சிந்து. ஓட்ட கூட ரொம்ப நல்லா இருந்தது. சரி சரி சிந்து. வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னா நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம். மேடம், நான் பிரதாஷினி பேசுறேன் மேடம். சொல்லுங்க பிரதாஷினி. நம்ம ஆக்சுவலா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது அட்டன் பண்றேன் மேம். இப்ப நீங்க சொன்ன அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சோ இதுல இருந்து நான் கேட்டு இத கோ த்ரூ பண்ண ஆரம்பிக்கலாமா, இல்ல இதுக்கு முன்னாடி உள்ளதை நான் லேர்ன் பண்ணா தான் இதை நான் லேர்ன் பண்ணிக்க முடியுமா மேம்? அப்படிலாம் இல்ல. நீங்க இதுல இருந்து நீங்க கேட்க ஆரம்பிச்சாலும் திருமந்திரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும், புரியும். இதுக்கு முன்னாடி உள்ளதுமே யூடியூப்ல இருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல இருந்தும் நீங்க கேட்கலாம். சரிங்க மேடம், நன்றி மேடம். நான் பிரதாஷினினா நம்ம கூட ட்ரிப்புக்கு வந்தவங்க தானே? எஸ் மேம். சரி ஆமா ஆமா. சரி சரி சரி. ஓகே. ஓகேமா. கிளாஸ முடிச்சுக்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். நன்றி.